மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் சீற்றத்தால் பல்வேறு மீனவ கிராமங்களில் கரையரிப்பு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரையோர கிராமங்களில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளக்கோயில் மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தால் 10 அடி தூரம் கரையரிப்பு ஏற்பட்டதில் 5 மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. இதனிடையே தரங்கம்பாடியில் துறைமுகம் அமைக்கப்பட்டதால் தங்கள் பகுதியில் கடல் அரிப்பு அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதாக கூறும் வெள்ளக்கோயில் பகுதி மக்கள் தற்போது வரை 100 அடி தூரம் கரையரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் கடற்கரைக்கு வரும் சாலையும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் அதை அகற்றிவிட்டு புதிய பாலமும் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கருங்கல் அலை தடுப்பு சுவரையும் அரசு கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் பெய்த கனமழையால் 2,34,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழையின் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. வடகிழக்கு மாகாணமான கிளிநொச்சி மாவட்டம் சிவபுரம், யாழ் மாகாணத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. வீடுகள், உடைமைகளை இழந்த பொதுமக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். போதிய உணவு, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி இல்லை என்று முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு மக்கள் ஒவ்வொரு வருடமும் இடம்பெயர்ந்து வாசாலையில் இவர்கள் இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள். குழந்தைகளுடன் வயோதிபர் போன்ற பல்வேறு வகையினர் இந்த இடம்பெயர்ந்து செல்கின்றனர். இதனால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றது மழைக்காலங்கள். இதற்கான ஒரு சரியான தீர்வை எங்களுக்கு பெற்று தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மிகுந்த பாதிப்பை சந்தித்திருப்பதாக இலங்கை மக்கள் தெரிவிக்கின்றனர். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறாது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் என்ற புயலாக இன்று காலைக்குள் மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருந்தது. இந்நிலையில் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி முந்தைய 6 மணி நேரங்களில் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை திரிகோணமலையிலிருந்து வடகிழக்கில் 200 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 330 கிலோமீட்டரும் கிழக்கு தென்கிழக்கிலும், சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வடதமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகள், காரைக்கால், மகாபலிபுரம் இடையே நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையை கடக்கும் போது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் வெள்ளிக்கிழமை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சனிக்கிழமையன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்காலில் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இதனிடையே வட தமிழக கடலோரம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழையால் பயிர்கள் மற்றும் உப்பளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன.
சீர்காழி அருகே கடற்கரையோர பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. டெல்டா மற்றும் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருமுல்லைவாசல், தொடுவாய், கூழையார், பழையார், பூம்புகார் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. சீர்காழி அருகே கடல் சீற்றம் காரணமாக சுமார் 1000 சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. தொடர்மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக திருமுல்லைவாசல் முதல் பழையாறு வரை சுமார் 10 கிலோமீட்டருக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. கடலோர பகுதிகளுக்கு இயற்கை அரணாக உள்ள சவுக்கு மரங்களை பாதுகாக்க கருங்கல் தடுப்புகளை அமைக்க வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் பார்ப்பது கடலோ தீவுகளோ அல்ல, மழைநீரில் மூழ்கிய விளைநிலங்களே இவை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழை காரணமாக அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. உப்பூரில் ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல சின்னகொத்தூர், பெரியகொத்தூர், ராமநாதபுரம், மேலமணலி, மணஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சம்பா நெல் பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. வடிகாலம் சரியானபடி தூர்வாரது கிடையாதுங்க. எங்களுக்கு முக்கியமான வடிகாலம் நாங்களே விவசாயிகளாக பார்த்து தூர்வாரிக்கிறது. அதுவும் பொருளாதாரமும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். மன்னார்குடி அருகே 500 ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி அழுகத் தொடங்கி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அத்திக்கோட்டை கிராமத்தில் வயல்வெளியில் 2 நாட்களாக வடியாமல் குளம்போல் தேங்கிய மழை நீரால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. நாகையில் பெய்த கனமழையால் சுமார் 9,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் மழைநீரில் தத்தளிக்கும் காட்சிகளே இவை. வேதாரண்யத்தை அடுத்த கோடிக்கரை, அகஸ்தியன் பள்ளி, கடினல் வயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 9,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் உப்பளங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழையில் கரைந்து விடாமல் இருக்க உப்பு குவியல்களை பனை மட்டைகள் மற்றும் தார்பாய் கொண்டு மூடி தொழிலாளர்கள் பாதுகாத்து வருகின்றனர். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உப்பளங்கள் இருந்ததற்கான சுவடுகளே தெரியாமல் போன நிலையில் 15,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் நாகை மாவட்டத்தில் சுமார் 5,400 ஹெக்டேர் விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இங்க குறிப்பாக தலைஞாயிறு ஒன்றத்தில் தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 5,400 ஹெக்டேர்ஸ் தண்ணி போயிருக்குது. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உக்கடை, புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், கோவி செழியன் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பன்னீர்செல்வம் மாநிலம் முழுவதும் மழையால் சுமார் 32,000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அது பயிரினுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 33% அளவுக்கு பாதிப்பு இருந்தால் அதற்கு உரிய நஷ்டஈடுகள் வழங்குவதற்கு அடிப்படை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2,500 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார். பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
வடகிழக்கு பருவமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஓரிரு நாளில் கணக்கெடுப்பு தொடங்கும் என்று உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் மொத்தம் 31,853 ஏக்கர் விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். வேளாண்மை, தோட்டக்கலை துறைகளைச் சேர்ந்த 5,908 பணியாளர்கள் களத்தில் உள்ளதாகவும் தேவையான ரசாயன உரங்கள் தனியார் கடைகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பயிர் பாதிப்பு நிலவரங்களை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர்கள் கண்காணித்து வருவதாகவும் 33% மேல் உள்ள பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.